என் பெயர் முனைவர் சே. யோகம், உதவி பேராசிரியர், தமிழ்துறை, வேவ வன்னிய பெருமாள் பெண்கள் கல்லூரி, விருதுநகர். மாணவியரே, சென்ற வகுப்பில் இலக்கணம் யாப்பும் அணியும் பாடத்தில் நாம் அணியினுடைய இலக்கணம், உவம உருவக அணிகள் குறித்து பார்த்தோம். இந்த வகுப்பில் நாம் பார்க்க இருப்பது 2 அணிகள். ஒன்று பரிவர்த்தனை அணி, மற்றொன்று நிரல் நிறை அணி. முதலில் பரிவர்த்தனை அணி என்றால் என்ன என்று காண்போம். பரிவர்த்தனை என்றால் பரிமாற்றம் என்பது பொருளாகும். பரிமாற்றம் என்றால் ஒன்றை கொடுத்து மற்றொன்றை பெறுதல். இதற்கு பண்டமாற்று முறை என்னும் பெயரும் உண்டு. பழங்காலத்தில் நாம் பணம் அப்படின்றது கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி மக்கள் பொருட்களை ஒன்றை ஒன்று கொடுத்து மாற்றிக்கொண்டிருக்கிறார்கள். அதற்கு பண்டமாற்று முறை என்று பெயர். அதனுடைய தொடர்ச்சி தான் பரிவர்த்தனை அணி. செய்யுளிலும் கவிஞர்கள் அழகிற்காக இந்த பரிவர்த்தனை அணியை பயன்படுத்தியுள்ளார்கள். ஒரு பொருளை கொடுத்து வேறொரு பொருளை கொள்வதாக சொல்வது பரிவர்த்தனை என்னும் அணியாகும். இதற்கு பரிமாற்றம், பண்டமாற்று என்ற வேறு பெயர்களும் இருக்கின்றன. வடநூலார் இந்த பரிவர்த்தனை அணியை பரிவிருத்திய அலங்காரம் என்று கூறுகிறார்கள். வடமொழியில் இதற்கு வேறு பெயர் பரிவிருத்திய அலங்காரம் என்று சொல்லப்படுகிறது. இதனுடைய இலக்கணம் பொருள் பரிமாறுதல் பரிவர்த்தனையே. ஒரு பொருளை நாம் மற்றவரோடு பரிமாறிக்கொள்வது அப்படிங்கிறது பரிவர்த்தனை. இதற்குரிய சான்று திருக்குறளிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், தலைவனும் தலைவியும் ஒருவரை ஒருவர் விரும்புகிறார்கள். தலைவன் பொருள் ஈட்டும் பொருட்டு தலைவியை பிரிந்து செல்கிறான். அப்படி தலைவியை பிரிந்து சென்றதும் தலைவி தலைவனுடைய பிரிவால் வாடுகிறாள். தலைவன் அருகில் இருக்கும் வரை அவளுடைய அழகு கெடாமல் இருக்கிறது, நோயில்லாமல் இருக்கிறாள். தலைவனை பிரிந்து நெடுநாட்கள் ஆனவுடன் அவளுக்கு பசலை நோய் வருகிறது, உடலும் மெலிகிறது. இதை வள்ளுவர் சொல்கிறார், சாயலும் நானும் அவர் கொண்டார் கைமாறா நோயும் பசலையும் தந்து. குறள் 1183வது குறள். இதனுடைய பொருள் என்ன என்று பார்த்தீர்களே ஆனால், தலைவனானவர் சாயலும் நானும் அவர் கொண்டார். சாயல் என்றால் அழகு. தலைவியினுடைய அழகையும் நாணத்தையும் தலைவர் கொண்டு சென்று விட்டார். அதற்கு கைமாறாக, ஏனென்றால் ஒன்றை கொடுத்து ஒன்றை பெற்றுக்கொண்டு மற்றொன்றை தருவது, அதற்கு கைமாறாக எனக்கு என்ன கொடுத்து சென்றார் என்றால் நோயும் பசலையும் தந்து. தனிமை என்ற நோயையும், உடல் மெலிவு, பசலை என்றால் இன்னைக்கு நம்ம சொல்றோம் இல்லையா, அனிமிக்கா இருக்கிறோம் அப்படின்னு சரியா சாப்பிடாம அந்த இரத்த சோகை நோய் இருக்கிறது தான் அப்படி சொல்லுவாங்க. அந்த பசலை நோயையும் தந்து சென்றிருக்கிறார் என்று தலைவன் அழகையும் நாணத்தையும் பெற்றுக்கொண்டு அதற்கு பதிலாக எனக்கு நோயை தந்து சென்றிருக்கிறார் என்று தலைவி சொல்வதாக இந்த குறள் அமைந்திருக்கிறது. இது ஒரு பரிமாற்றம். தலைவி தன்னுடைய சாயலையும் நாணத்தையும் கொடுத்துவிட்டு தலைவனிடமிருந்து நோயையும் பசலையையும் பெற்றுக்கொள்கிறாள். இது பரிவர்த்தனை என்னும் அணிக்கு சான்றாக இருக்கிறது. அடுத்ததாக நாம் பார்க்க இருக்கும் அணி நிரல் நிறை அணி. நிரல் என்றால் வரிசைப்படுத்துவது. கவிஞன் தன்னுடைய செய்யுட்களில் சொல்லையும் பொருளையும் வரிசைப்படுத்துவர். பின்னர் அதே முறையில் பொருள்படுமாறு வரிசைப்படுத்தி பாடுவார். இவ்வாறு அமைப்பது நிரல் நிறை என்னும் அணியாகும். இதனை வடநூலார் யதாசங்கி அலங்காரம் என்று கூறுகிறார்கள். அதனுடைய இலக்கணம் நிரல் நிறுத்து இயற்றுதல் நிரல் நிறை அணியே. நிரல் என்றால் வரிசைப்படுத்துவது என்று அர்த்தம். நிரல் நிறுத்தி வரிசைப்படுத்தி சொல்லையும் பொருளையும் அதற்கு நேருக்கு நேராக வரிசைப்படுத்தி அமைப்பது நிரல் நிறை. இதுல பாத்தீங்கன்னா இந்த இலக்கணத்துல இயற்றுதல் அப்படின்ற ஒரு வார்த்தை வந்திருக்கு. அப்ப அந்த இயற்றுதல் என்று கூறப்பட்டதனால் வரிசையை முறை மாற்றியும் வைக்கலாம், ஒரே வரிசையில் அடுக்காமல் முறை மாற்றியும் அடுக்கலாம் என்பது இதற்கு பொருளாகும். இதை நம்ம சான்று பாடல்ல பார்த்தோம்னா நமக்கு புரியும். நிரல் நிறுத்து இயற்றுதல் நிரல் நிறை அணியே. சொல்லையும் பொருளையும் வரிசையாக நிறுத்தி
நேரே பொருள் கொள்வது நிரல் நிறை என்னும் அணி. நிரல் நிறுத்துதல் என்று கூறாமல் இயற்றுதலும் என்று கூறப்பட்டதால் மொழி மாற்றியும் கொள்ளப்படும். இதை ரெண்டா சொல்றாங்க. முதல்ல முறை நிரல் நிறை, ரெண்டு வகை நம்ம மொழி மாற்றி பார்க்கலாம் அப்படின்றதுக்கு இன்னொரு சான்று மொழி மாற்றி வரும். இப்போ முதல்ல நேருக்கு நேராக சொல்லையும் பொருளையும் வரிசைப்படுத்தி பார்ப்பதற்குரிய சான்று முறை நிரல் நிறை. எழுவாயாக அமைந்த பொருட்களை எல்லாம் அவற்றிற்குரிய பயனிலைகளையும் அதே முறையில் வைத்து பொருள் காண்பது முறை நிரல் நிறை. காரிகை மென்மொழியால், நோக்கால், கதிர் முலையால், வார்புருவத்தால், இடையால், வாய்த்தளிரால், நேர் தொலைந்த, கொல்லி, வடி நெடுவேல், கோங்கரும்பு, வில்கரும்பு, வள்ளி, கவிர் மென் மலர். இப்போ ஒரு பெண்ணை வர்ணிக்கின்ற பாடல் இது. காரிகை, காரிகைனா பெண். ஒரு பெண், அவளுடைய மொழி எப்படி இருக்கு அப்படின்னா, கீழே அதிலே நேராக பாருங்க அந்த பாடல்ல கொல்லி அப்படின்னு இருக்கு. 3வது அடியில கொல்லி. கொல்லி அப்படின்னா பண் அப்படின்னு அர்த்தம். பண் என்றால் இசை. கொல்லி பண் போல அவளுடைய பேச்சு இருக்கிறது. அப்ப இதுக்கு முதல் எழுவாய் அங்க பொருள் சரியாக இருக்கிறது. அடுத்தது நோக்கு, மென்மொழியால் அடுத்து நோக்கால் இருக்கா. நோக்கு என்றால் பார்வை. அவளுடைய பார்வை எதை போல இருக்கு அப்படின்னா, அந்த கொல்லிக்கு அடுத்த வார்த்தை பாருங்க, வடி நெடுவேல், நீண்ட கூர்மையான வேலை போல அவளுடைய பார்வை இருக்கிறது என்று சொல்கிறார். அடுத்ததாக கதிர்முலையால். கதிர்முலை அப்படின்னா அவளுடைய மார்பகத்தை சொல்கிறார். அவருடைய மார்பு எப்படி இருக்கு அப்படின்னா ஒளி பொருந்தியதாக இருக்கிறது. அடுத்ததாக கோங்கரும்புன்னு இருக்கு இல்லையாமா, கோங்கரும்பு அப்படிங்கிறதா அரும்பு, சரியா, கோங்கினுடைய அரும்பு, அதுதான் அவளுடைய மார்புக்கு எடுத்துக்காட்டாக சொல்லப்படுவது. அங்க கதிர்முலையால் அப்படின்னா ஒளி பொருந்திய அந்த மார்பு. இங்க சரியா அந்த 3வதா இருக்கு பாருங்க. கொல்லி, வடி நெடுவேல், அதுக்கடுத்து கோங்கு அரும்பு, கோங்கினுடைய அரும்பை போன்ற மார்பினை உடையவள். அதுக்கடுத்தது வார்புருவம். புருவம் வில் கரும்பு. இங்க பாத்தீங்கன்னா அவளுடைய புருவம் எப்படி இருக்கிறது, கரும்பை போல வளைந்திருக்கிறது. வில் போல வளைந்து இருக்கின்ற அந்த புருவத்தை உடையவளாக தலைவி இருக்கிறாள். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இடை. அவளுடைய இடை எப்படி இருக்கு அப்படின்னா, இங்கே கரும்புக்கு அடுத்து என்ன இருக்கு அப்படின்னா வள்ளி. வள்ளினா கொடி. கொடி போன்ற இடையை உடையவளாக தலைவி இருக்கிறாள். அடுத்தது வாய்த்தளிர். அவளுடைய கைகள். கைகள் எப்படி இருக்கு அப்படின்னா கவின் மென் மலர், மலர் போன்ற கைகளை உடையவளாக தலைவி இருக்கிறாள். இதில் இங்கே பார்த்தீங்கன்னா மென்மொழி, இங்கே கொல்லி, நோக்கு, வடிவேல், வடி நெடுவேல், அப்படி வரிசையாக அங்கே சொல்லும் பொருளும் அமைந்து நமக்கு பொருளை தருவதாக இருக்கிறது. அதனால முறைப்படுத்தி, ஏன்னா இங்கே எந்த இதுவும் மாறலை, நேருக்கு நேராக தான் இருக்கு. அழகிய தோற்றத்தால் பொலிவு பெற்றவள் தலைவி. அவள் மென்மையான சொல், நோக்கு, ஒளி பொருந்திய மார்பு, நீண்ட புருவம், இடை, தளிரனே கைகள் ஆகியவற்றை பெற்று திகழ்கிறாள். இப்ப பாருங்க, அங்க மென்மையான சொல், இங்க கொல்லி என்னும் பண், நோக்கு கூர்மையான வேல், ஒளி பொருந்திய மார்பு, கோங்கினது அரும்பு, அடுத்தது நீண்ட புருவம், வில்லாகிய அந்த கரும்பு, இடை பூங்கொடி போன்ற இடை, தளிர் அந்த மலர், முறுக்க மலர் போன்ற கைகளை உடையவள். இப்ப நேருக்கு நேரா இந்த 6ம் வைக்கப்பட்டிருக்கிறது. எனவே இது முறை நிரல் நிறை அணியாகும். அடுத்து நம்ம பார்க்க போறது இதனுடைய மற்றொரு வகை மொழி மாற்று நிரல் நிறை. இங்க பாத்தீங்கன்னா சொல்லும் பொருளும் மாறி வந்திருக்கும், அதைத்தான் மொழி மாற்றி கிடப்பது. நிரலே கிடந்த, நிரலே என்றால் வரிசையாக கிடந்த எழுவாய்க்கு ஏற்ப பயனிலைகளை மாற்றி பொருள் பொருந்துமாறு சொல்வது மொழி மாற்று நிரல் நிறை ஆகும். இப்ப சான்ற பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது புரியும் நல்லா. ஆடவர்கள் எவ்வாறு அகன்று ஒளிவார், வெஃகாவும் பாடகமும் ஊரகமும் பஞ்சரமா நீடியமால் நின்றான் இருந்தான் கிடந்தான் இதுவன்றோ மன்றார் மதிர்கட்சி மாண்பு. இப்ப கட்சி என்றால் காஞ்சிபுரம். காஞ்சிபுரத்தினுடைய சிறப்பை இந்த பாடல் சொல்கிறது. சிறப்பு மிகுந்த காஞ்சிபுரத்தை அகன்று, முதல் படி பாருங்க, ஆடவர்கள் எவ்வாறு அகன்று ஒளிவார்.
சிறப்பு மிகுந்த காஞ்சிபுரத்தை விட்டு ஆடவர்கள் வெளியே செல்ல மாட்டார்கள். ஏனென்றால் அங்கே எல்லா வளமும் இருக்கிறது. அதுபோக திருவெக்காவில் திருமால் நின்ற கோலத்திலும் இருந்த கோலத்திலும் கிடந்த கோலத்திலும் இருக்கிறார். அது முறை மாற்றி கிடைக்கிறது. நீங்க பொருளை பார்த்தீங்கன்னா புரியும். நீண்ட திருக்கோலத்தை உடையவர் திருமால், திருவெக்கா, பாடகம், ஊரகம் ஆகிய 3 ஊர்களை தன்னுடைய இடமாக கொண்டவன். இதுல பார்த்தீங்கன்னா நிற்றல், இருத்தல், படுத்திருத்தல் அப்படின்னு வரிசையாக தான் வரணும். ஆனா இங்கே முறை மாற்றிருக்கு. திருவெக்காவில் கிடந்த கோலத்தில் இருக்கிறார், பாடகத்தில் இருந்த கோலத்தில் இருக்கிறார், ஊரகத்தில் படுத்திருந்த கோலத்தில் இருக்கிறார். அப்படி மொழி மாற்றி வருகிறது. அதனால நம்ம முதல்ல முறை நிரல் நிறையில பார்த்துருப்போம். சொல்லும் பொருளும் ஒன்று போல வந்திருக்கும். இங்கே மாற்றி இருக்கிறது. வெக்கா, பாடகம், ஊரகம் என்பன பின் நிறுத்தப்பட்டவை. நிற்றல், இருத்தல், கிடத்தல் முன் நிறுத்தப்பட்ட சொற்களோடு பொருந்துமாறு நிறுத்தப்படவில்லை. வெக்காவில் கிடந்தான், பாடகத்தில் இருந்தான், ஊரகத்தில் நின்றான் என சொற்களை மாற்றி இயைபுபடுத்தப்பட்டதால் இது மொழி மாற்று நிரல் நிறை அணி என்று சொல்லப்படுகிறது. மாணவரே, இன்றைய வகுப்பில் நாம் பரிவர்த்தனை அணி, நிரல் நிறை அணி ஆகிய அணிகள் குறித்து பார்த்தோம். அடுத்த வகுப்பில் பிற அணிகளை பார்ப்போம். நன்றி.